527 ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே டேய் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புடா. நான் வீட்டுக்குள்ளோட போகிறதில்லண்ணே. ஸ்ட்ரெயிட்டானாக்கா என்னோட கப்பி சேவாக்கு போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். என் சேனலை என்ன புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளூ வந்து 2 ஃபீமேல் ஒரு மேல் இருந்துச்சு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாக்ஸு. எனக்கு தெரிஞ்ச கடையில் வந்து நான் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தேன். நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரீட் பண்ணி பெருசாக நம்ம கொண்டு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் ரேட்டு 2 பேர் வச்சுருந்தேன். 2 பேருமே இறந்துருச்சு. நான் பண்ண தப்பு என்னன்னா தண்ணி மாற்றுறதுல தப்பு பண்ணிவிட்டேன். அப்புறம் ஓவர் ஃபீடிங்லேயும் தப்பு பண்ணிட்டேன். நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணி தானே கற்றுக்குறோம். இப்போ வந்து 2 ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது. இது 2 ஃபீமேல் இருந்தும் ஒரு சம்பவம் ஆச்சு. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து எம்ப்ராய்டு க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த லைட்டாக க்ரீன் கடலில் இருக்கும். இது வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பார்த்தீங்கன்னா வச்சுக்க இது ரொம்ப ஜொலிக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல் ரேட்டு வச்சுருந்தேன். ஆசைப்பட்டு வாங்கினது போயிடுச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 11 குட்டி போட்டுருவான். இவன் ஓடிட்டானா இந்த மாதிரி பிடிச்சி காட்டுறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 11 குட்டி போட்டிருக்கான். இவன் போடல, ஃபீமேல் போட்டுச்சு. நெக்ஸ்ட்டு சிக்ஸுங்க அதாவது நெக்ஸ்ட்டு குட்டி இறக்க ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டார்டிங்லேயே ப்ளூ பார்த்துருப்பீங்களே அது வந்து 6 குட்டி தான் போட்டிருக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா 11 குட்டி போட்டிருக்கான். இதில் வந்து நான் வந்து சொன்னேன்லங்க, இன்னும் ஒரு சம்பவம் இருக்குன்னு ஃபுல் ரேட்னு இந்த எல்லா குட்டியுமே வந்து நான் ஃபுல் ரேட் கிட்ட தான் விட்டுருந்தேன். ஆனால் அந்த ஃபுல் ரேட்டை வந்து எதுவுமே சாப்பிடல. ஆனால் அவன் போட்ட குட்டியும் அவன் சாப்பிட்டான். இந்த ரெண்டுமே இறந்துருச்சு. இருந்தும் ரீசெண்டாக தான் இருந்துச்சு. அது மூணு மேட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு குட்டி கூட தப்பிச்சு பொழைச்சிருக்கு. இவன் தாங்க அது. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவன் மட்டும் எப்படி தப்பிச்சான்னு தெரியல. நான் வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க இதை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு. குட்டி விட்டப்ப இவன் தொந்தரவு பண்ணல. ஆனால் இவன் போட்ட குட்டியை மட்டும் இவன் சாப்பிட்டுக்கிறான். அதுதான் வந்து எனக்கு புரியல. ஒன்று மட்டும் எது தப்பிச்சிருச்சு. இதில் வந்து எல்லா குட்டியுமே விட்டுருக்கேன். அதாவது ஃபுல் ப்ளூ, அப்புறம் எம்ப்ராய்டரி க்ரீனு, இந்த மாதிரி எல்லா குட்டியுமே தான் விட்டுருக்கேன். மேக்ஸிமம் நான் அந்த ப்ளூ குட்டியை பிடிச்சி விடுறமாங்க. விற்கிறதுலே ப்ளூ மட்டும்தான் பெருசாக இருக்கும். 6 குட்டியுமே பெருசாக இருக்கும். அடுத்த பெருசு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி க்ரீன். அதுக்கு அடுத்து தான் ஒரே ஒரு கோல்டு. ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு இல்லை சாரி ரெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ரெட்டு, ஃபுல் கோல்டு. அப்புறம் அது என்ன பேருன்னு மறந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய கப்பி வாங்கலான்னு இருக்கேன். எது வாங்கலான்றது கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.